வணக்கம். நான் உங்கள் ஃபினெக்ஸ் இந்தியா சதீஷ். ஃபார்மலி ஆர்ஆர் கேபிட்டலாக இருந்ததை நாம் ஃபினெக்ஸ் இந்தியாவை மாற்றிருக்கோம். ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கக்கூடிய இந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்படி தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை ஃபியர் ஆகாமல் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் டவுனை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குற மாதிரி உங்களுக்கும் அதை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குவாலிட்டி ஸ்டாக்ஸ், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் லோ ப்ரைஸில் ஏதாவது என்ட்ரி கிடைக்குமான்னு பாருங்கள். டிஸ்கவுண்ட் சேலில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல மொபைலோ, நல்ல ஷூவோ, நல்ல ஷர்ட்டோ, இல்லை ஒரு நல்ல சிஸ்டமோ நீங்கள் வாங்குற மாதிரி தான் இந்த மார்க்கெட் கரெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் ஹையாக இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஓவர் எக்ஸைட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஹையாக இருக்கும்போது நீங்கள் காமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்கு ரொம்ப கிரேட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எரோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிதானமாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட மூவ் பண்ணுறது தான் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சாக இருக்கும். வாரன் பஃபட்டோட கோட்டும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இன்னைக்கு டேட்டுக்கு 94 வயசில் வாரன் பஃபட் லாங் டைம் இன்வெஸ்டர் தான். அதனால தான் அவர் வேர்ல்டில் கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டராக இருக்காருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்க ஃபார்முலா, பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட், டிசிப்ளின் இதை உங்களுக்கும் அப்ரோச் பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள். மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு எமோஷனல் எப்போவுமே ஆகாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போவுமே உங்களுடைய கோல் பேஸில் வைங்க. அந்த கோலை ரொம்பவே ஃபோக்கஸில் வச்சிங்கன்னா அதை நோக்கி நீங்கள் நகரும்போது இந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது. எஸ்ஐபியாக இருக்கலாம், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே மார்க்கெட் கரெக்ஷனான டைம் பேஷன்ஸ் தான் கீங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. அது எல்லாத்தையும் விட செபியோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. இல்லை நீங்களே பெரிய எக்ஸ்பர்ட்னா நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்பீலுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபியூச்சர் செக்யூராக இருக்கிறதுக்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபியூச்சர் செக்யூர்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைவர்சிஃபை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை பேனிக் ஆகி எக்ஸிட் ஆக போகிறீங்களா? உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் நியூஸுக்கு நம்ம ஃபினெக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நாம ஃபினெக்ஸ் இந்தியா ஃபினான்ஷியல் சேனலில் பியூர்லி எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ் நியூஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட், அதர் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெக்கமெண்ட் கொடுக்க மாட்டோம். ஸ்ட்ரிக்டாக செபி, NSE, BSE, AMFI ரெகுலேஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.